உங்களோட பேங்கிங் ஆப்ல ஒரே ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு கிளிக்ல ஈஸியாக டிரான்சாக்ஷன் நடந்தால் எப்படி இருக்கும்? அப்படி இல்லை நான் பேங்க் 1 2 3 4 5 என்று ஈஸியாக ஞாபகம் வச்சிருக்க மாதிரி பாஸ்வேர்ட்ஸ் அலோவ் பண்ணால் எவ்வளோ ஈஸியாக இருக்கும்? அப்படி இல்லை நான் பாஸ்வேர்ட்ஸை மறந்துட்டா எத்தனை வாட்டி வேணாலும் ட்ரை பண்ணாலும் லாக் ஆகாமல் இருந்தால் இன்னும் எவ்வளோ ஈஸியாக இருக்கும்? இது யூசர்ஸ் மட்டும் இல்லை, ஹேக்கர்ஸ்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எஸ், இதுதான் யூஎஸ் மொபைல் டாப் 10ல நம்பர் 4 இன்செக்யூர் ஆத்தென்டிகேஷன். இன்செக்யூர் ஆத்தென்டிகேஷன்னா சென்சிட்டிவான பிரைவேட் இன்ஃபர்மேஷன் இருக்க ஆப், அப்படி இல்லைன்னா மணி ரிலேட்டட் ஆப்பை யூசர் நேம் பாஸ்வேர்டு மட்டும் வச்சு ஒன் ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அலோவ் பண்றது. அப்படி இல்லைனா 1 2 3 4 5 0000 வீக்கான பாஸ்வேர்ட்ஸ் அலோவ் பண்றது. அப்படி இல்லைனா எத்தனை வாட்டி ட்ரை பண்ணாலும் அந்த அக்கௌண்ட்டை டெம்பரரியா லாக் பண்ணாம இருக்கிறது. இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாமே இன்செக்யூர் ஆத்தென்டிகேஷன். இந்த வல்னரபிலிட்டியை பிரிவென்ட் பண்றது ரொம்ப ஈஸி. உங்க யூசர்ஸ் பாஸ்வேர்ட் செட் பண்ணும்போது மிக்ஸ்டு கேஸ், சிம்பிள்ஸ், நியூமரிக்கல்ஸ்னு சர்டன் ரூல்ஸ் செட் பண்ணுங்க. அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் மட்டும் இல்லாம ஓடிபி, டைம் பேஸ்ட் ஓடிபி மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனும் செட் பண்ணுங்க. அண்ட் முக்கியமா ரூட் ஃபோர்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு ரேட் லிமிட்டிங் செட் பண்ணுங்க. ஒரு யூசர் சர்டன் டைம்ல சர்டன் நம்பர் ஆஃப் ட்ரைஸ் மேல ட்ரை பண்ணாங்கன்னா அவங்கள டெம்பரரியா பிளாக் பண்ணுங்க. நீங்களும் சென்சிட்டிவ் ஆப் டெவலப் பண்றீங்கன்னா இந்த வல்னரபிலிட்டியை மைண்ட்ல வச்சு இந்த பிரிகாஷனரி மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணி உங்க ஆப்பை சேஃப் அண்ட் செக்யூரா பில்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி கிறிஸ்பான இன்ஃபர்மேஷன் வேணும்னா கிளவுட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.